நிகழ்நிலை காப்பு சட்டத்தை சான்றுரைப்படுத்தியதற்காக சபாநாயகருக்கு எதிராக சுமந்திரன் வழக்கு. வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக ஜேவிபியின் நிலைப்பாட்டை நட்புடன் எதிர்பார்க்கின்றோம். ஏபிடிபியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவிப்பு. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஸ்ரீதரன் எம்பி யாழில் சந்திப்பு. பதவி மோகத்தில் தமிழரசு கட்சியை சிதைக்க சிலர் சதி முயற்சி, சம்பந்தன் காட்டம். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நிபந்தனைகளுடன் விடுதலை. மக்களது வாழ்நிலங்களை விமான நிலையத்துக்காக சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது, அங்கஜன் எம்பி காட்டம். இந்திய மீனவர்களுடன் பேசுவது நேரம் விரையும், கச்சதீவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை, மீனவ சங்கங்கள் தெரிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் பொதுமக்களுக்கு டிஜிட்டல் தொடுதிரை வசதி. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் நேரடி தொடர்புடையவர்கள், யாழில் டக்ளஸ் தெரிவிப்பு. மட்டக்களப்பு கரிநாள் போராட்டத்தில் நடந்தது என்ன, சாணக்கியன் கருத்து. தமிழரசு கட்சிக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும் முறியடிப்போம், ஸ்ரீதரன் சூளுரை. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவாகி இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீதரனின் இல்லத்தில் இச்சந்திப்பு இன்றைய தினம் காலை இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவாகியிருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஜீவன் தொண்டமான் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதன்போது நேர்வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜீவன் தொண்டமான் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு என்னை வாழ்த்துவதற்காக என்னுடைய யாழ்ப்பாண இல்லத்திற்கு வருகை தந்து அவர் என்னை வாழ்த்தி சென்றார். அதனை விட இப்பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பிலும் என்னோட அவர் தன்னுடைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படுவதற்கான அடிப்படைகளை எவ்வாறு கட்டியெழுப்புவது, அதில் தங்களுடைய குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ன வகையில் இணைந்து செயல்பட முடியும், அதனை ஜனாதிபதி வரையும் தாங்கள் எவ்வாறு கொண்டு செல்லலாம், தங்களுடைய பங்களிப்பு என்ன என்ற விடயங்களையும் எங்களோடு அவர் பேசிக்கொண்டார். குறிப்பாக குடிநீர் பிரச்சனைகள், அந்த துறை சார்ந்த அமைச்சராக தான் இருப்பதனால் அது தொடர்பான விடயங்கள் எவ்வாறு இனி காலங்களில் மேற்கொள்ளப்படும், அவற்றுக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் உள்ள தடைகள் போன்ற விடயங்களையும் அவர் பேசினார். மிகவும் அந்யோன்யமாக, முக்கியமாக அவருடைய வாழ்த்து கூறலாகவே இன்றைய சந்திப்பு இருந்தது. ஆரோக்கியமாக நல்ல முறையிலே அது அமைந்திருந்தது. இரண்டு நீதிமன்றங்கள் தடை விதித்திருக்கு, அதில் நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்களா? அது நீதிமன்ற விடயமாக இருப்பதால் அது பற்றிய அனைத்து விடயங்களையும் நீதிமன்றத்தில் எதிர்கொள்வதற்கான தயார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்திய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடிய ஜேபிபியின் தலைவர் வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் நிலை தொடர்பில் இவ்வாறான கருத்தை கொண்டுள்ளார் என வெளிப்படுத்த வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளரும் கட்சியின் யாழ் மாவட்ட உதவி நிர்வாக செயலாளருமான ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேபிபியினுடைய தலைவர் அவர்கள் சமீபத்திலே இந்திய தரப்பை சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் சந்திப்பது அவருடைய அரசியல் விருப்பமாக நிலப்பாடாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலும் அண்மிக்கின்ற ஒரு செய்திகள் இருக்கின்றன. எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக ஜேவிபி எவ்வாறான நிலைப்பாடை கொண்டிருக்கின்றது, அதாவது எங்களை பொறுத்தவரை மாகாண முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், வடகிழக்கு தமிழர்களுடைய ஒரு தாயக அலகு, எங்களுக்கு 13வது அரசியலமைப்புக்கு மேலாக எங்களை 13 என்று சொல்லப்படுகின்ற அதிகாரங்களை நாங்கள் கூறி நிற்கின்றோம். இது தமிழருடைய ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு ஆரம்ப தீர்வாக எதிர்பார்த்தாலும் இது தொடர்பாக ஜேவிபி தன்னுடைய கருத்தை இதுவரைக்கும் பல தடவைகளில் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளியிடவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக ஜேவிபி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நட்பு ரீதியாக, அதாவது பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஒரு 500 ஏக்கர் வரை மீள சுவீகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான கருத்துக்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள்.
இது போன்ற சம்பவங்கள் இங்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் விடுவிக்கப்படுவதும், சில இராணுவம் விடுவித்து போட்டு அந்த இடங்களை மக்களும் கையளிக்க வருவதும், கையெழுத்து போட்டு மீடெடுப்பதும், கையெழுத்து போட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறவில்லை என்கின்ற கருத்துக்களும் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு சென்று அதை இடைநிறுத்துவோம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை அங்கீகரித்து சான்றுடைப்படுத்தியதற்கு எதிராக சபாநாயகர் மற்றும் சட்டமா அதிபருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணியும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சபாநாயகர் மற்றும் சட்டமா அதிபருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணியும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை அங்கீகரித்து சான்றுபடுத்தியதற்கு எதிராகவே இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலமானது செப்டம்பர் 18 அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. பின்னர் 2023 அக்டோபர் 3 அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த சட்டம் மூலம் அரசமைப்பை மீறுவதாக குறிப்பிட்டு அதனை எதிர்த்து பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த சட்டம் மூலம் மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்து 2023 நவம்பர் 7 அன்று நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் சட்டமாக இயற்றப்படுவதற்கு அதன் பல சரத்துக்கள் அங்கீகரிக்கப்படும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு தேவையாகும் என்று உயர் நீதிமன்ற தீர்மானம் குறிப்பிட்டது. இருப்பினும் குறிப்பிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டால் இந்த சட்ட மூலத்தினை தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்நிலையில் குறித்த சட்ட மூலத்தினை நிறைவேற்றும் போது உயர் நீதிமன்ற தீர்ப்பினை முழுமையாக கடைபிடிக்காமல் சட்ட மூலத்தை ஆளும் தரப்பு நிறைவேற்றியுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற சூழ்நிலையில் வரைவு குறைபாடுகளை போதுமான அளவு திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்பது கவலையளிக்கின்றது என்று சுமந்திரன் தன்னுடைய மனுவில் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டவாறான அனைத்து மாற்றங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்தினை தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்றியிருக்க முடியும். அவ்வாறு இல்லாதுவிட்டால் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பேர் சட்ட மூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் மட்டுமே அதனை சட்டமாக்க முடியும். அந்த வகையில் குறித்த சட்ட மூலத்துக்கு சபையில் இருந்த பெரும்பான்மையான உறுப்பினர்களால் மாத்திரமே அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆகவே உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளின்படி அச்சட்ட மூலம் சட்டமாக்கியிருக்க முடியாது. எனவே சபாநாயகர் சட்ட மூலம் சட்டமாக்கப்பட்டது என்று சான்றிதழ் மூலம் எனக்கும் குடிமக்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு மக்களின் நம்பிக்கையும் அடிப்படை உரிமைகளையும் அறியறுகின்றார். சபாநாயகரின் கருத்துப்படி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு இணங்க தான் செயற்பட்டார் என்று கூறுகின்றார். அப்படியானால் சட்டத்தை சான்றளித்ததன் மூலம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல்களுக்கு சட்டமா அதிபரும் பொறுப்பாகின்றார். ஆகவே இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவின் பிரதிவாதிகளாக சபாநாயகரும் சட்டமா அதிபரும் உள்வாங்கப்படுகின்றனர் என்றும் அந்த மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஸ்ரீ சந்தோஷ் ஜா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள நிலையில் யாழ் வெளிவடக்கு காங்கேசன்துறை துறைமுகத்தை பார்வையிட்டுள்ளதுடன் பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றுள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டார். இந்நிலையில் இவர் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ் வலிவடக்கு காங்கேசன் துறைமுகத்தை பார்வையிட்டார். இதன்போது யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட இந்திய துணை தூதரகத்தின் குழுவினரும் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் வறுமை கோட்டுக்குட்பட்ட 200 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதுவர் சந்தோஷியா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 200 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார மண்டபத்தில் வைத்து வழங்கினார். இந்த நிகழ்வில் இந்திய தூதுவர் சந்தோஷியா, இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியை சிதைக்க சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாக தமிழரசு கட்சியின் பெரும் தலைவர் ரா சம்பந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியை சிதைக்க சிலர் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். பதவி ஆசையில் அவர்கள் இந்த சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இது நன்றாக புரியும். அவர்களின் சதித்திட்டம் வெற்றியளிக்க நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதேவேளை நீதிமன்றங்களின் இடைக்கால தடை உத்தரவுகள் தொடர்பில் தான் இப்போது கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகிகள் தெரிவு தொடர்பில் இணக்க அடிப்படையில் எட்டப்பட்ட முடிவுகளை பொதுச்சபை அங்கீகரிக்காத விடத்து அல்லது அந்த தெரிவுகளில் குழப்பங்கள் நிலவும் விடத்து தேர்தல் முறைமை மூலம் தெரிவுகளை நடத்துங்கள் என்றும் அன்றைய தினமே மாநாட்டையும் நடத்தி முடியுங்கள் என்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை தன்னை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் சம்பந்தன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடி குற்றச்சாட்டின் கீழ் கடந்த 3ஆம் தேதி இரவு நெடுந்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 20 பேர் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனை என்ற நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். 2 படகுகளின் ஓட்டுநர்களுக்கும் 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அத்துடன் ஒரு மீனவர் 2வது தடவையும் எல்லை தாண்டி வந்ததனால் அவருக்கு 1 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிறைவேற்ற பின்னர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலைய விஸ்தரிப்புக்காக மக்கள் மீள குடியேறியுள்ள காணிகளை சுவீகரிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். மக்கள் மீள குடியேறியுள்ள வலிவடக்கு பிரதேசத்தின் குறும்பசிட்டி J242, கட்டுவன் J238, கட்டுவன் மேற்கு J239, குப்பளான் வடக்கு J211, மயிலிட்டி தெற்கு J240 கிராமங்களில் விமான நிலைய விஸ்தரிப்புக்கென காணி அளவீடுகள் இடம்பெறுவதாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது தொடர்பில் எனது கவனத்துக்கும் கிடைக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று இடம்பெறும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் இவ்விடயத்தை உள்ளடக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரி மாவட்ட செயலாளருக்கு கடந்த 12ஆம் தேதியன்று எழுத்து மூலம் கோரியிருந்தேன். இந்நிலையில் இன்றைய தினம் இடம்பெறும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இப்பிரச்சனையை நானும் M.A. சுமந்திரனும் முன்வைத்திருந்தோம். விமான நிலைய விஸ்தரிப்புக்காக விமான நிலையத்துக்கு வடக்கே காணி பெற திட்டமிட்டுள்ள நிலையில் விமான நிலையத்துக்கு தெற்கே மக்களது வாழ்விடங்களில் அளவீடு செய்ய வேண்டியதன் அவசியம் ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தோம். இதற்கு குறித்த அளவீடுகள் காணி சுவீகரிப்புக்காக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மதிப்பீட்டு அறிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் மாவட்ட செயலரால் கூட்டத்தில் பதில் தரப்பட்டது. மேலும் எக்காரணத்தை கொண்டும் விமான நிலையத்துக்கு தெற்கே மக்கள் மீள குடியேறியுள்ள காணிகளை விமான நிலையத்துக்காக சுவீகரிப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கச்சத்தீவுக்கு சென்று இந்திய மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி நாம் நேரத்தை வீணடிக்க விரும்பாததால் இம்முறை நாம் கச்சத்தீவு உற்சவத்தில் இந்திய மீனவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என யாழ் மாவட்ட கடத்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்றைக்கி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமூகம் அளித்து நமது மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதில் முதல் முக்கிய பிரச்சனையாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய தொழில் நடவடிக்கைகளும் நமது மீனவர்களுடைய வாழ்வாதார அளிப்புகள் பற்றி நாங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு இங்கே நடந்த கூட்டத்தில் எமது கருத்துக்களை முன்வைக்கும் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உள்ளூரில் உள்ள இழுவை படகுகளை உடனடியாக நிறுத்தும் பட்சத்தில் நாங்கள் அங்கே பேசுவோம் என்ற மாதிரி ஒரு பொறுப்பற்ற வகையில் எங்களுக்கு சொல்கிறது உண்மையில் எமது மீனவ சமூகம் சார்பாக நாங்கள் அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். அத்தோடு எமது பிரச்சனைகளை தெளிவுபட நாங்கள் அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் அதை கண்டும் காணாது போல் நடந்து கொள்கிறார்கள். நாங்கள் கேட்கும் கேள்விகள் ஒன்றாக இருக்கிறது, அவர்கள் சொல்லும் பதில்களும் அவர்கள் வைக்கும் கருத்துக்களும் எங்களுக்கு எதிரான கருத்தாகவே தென்படுகிறது. அதன் அடிப்படையில் எமது பிரச்சனைகளை இன்று விழாவாரியாக நாங்களும் எமது பொது அமைப்புகள் பிரதிநிதிகளும் இன்றைக்கு முன்வைத்த இடத்துல ஒரு சில விஷயத்தை இன்றைக்கு விளங்கி கொண்டு கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்கள் எங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு சென்று எமது பிரச்சனையை கதைப்பதற்கு தான் உடன்படுவதாக கூறியது நாங்கள் நினைத்து அவருக்கு ஒரு நன்றியை இதனூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது பிரச்சனைகளுக்கு இங்கே உள்ள இழுவை படகுகளை மூல காரணமாக காட்டி அவர் கதைத்ததை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு எமது மீனவர்களுக்கு இங்கே தொழில் செய்வதற்கென குறிப்பிட்ட இடங்கள் இலங்கை அரசாங்கத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர்கள் தொழிலை மேற்கொள்கின்றார்கள். அத்துமீறிய செயல்பாடுகளை இந்திய மீனவர்கள் தான் கூடுதலாக செய்து கொண்டிருக்கணும்.
அந்த வகையில் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதே எமது மூல பிரச்சனையாக இருக்குது. அதையும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி எதிர்வரும் காலத்தில் நாங்கள் எமது போராட்டங்களையும் எமது பிரச்சனைகளையும் நாங்கள் பொது வழிக்கு கொண்டு வந்து நாங்கள் மேலும் போராட்டங்களை செய்து எமது உரிமைகளை மீட்டெடுப்போம் என்பதை இதனூடாக தெரியப்படுத்திக்கிறோம். கச்சத்தீவில் இந்திய மீனவர்களோட பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? அது என்னென்று சொன்னால், நாங்கள் நீண்ட காலமாக இந்த கச்சத்தீவுக்கு போய் எங்களுடைய நேரத்தை வீணாக்கி எமது பொருளாதாரத்தையும் வீணாக்கி எமது நிதிகளையும் வீண் செலவுதான் செய்கிற செயல்பாடாகவே இருக்கிறது. நாங்கள் போய் அங்கே என்ன கதைத்தாலும் எங்களுக்கு வந்து சொல்லினோம், தாங்கள் செய்கிற பிழைதான், நாங்கள் அதிலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளே திருந்திக் கொள்வோம், 2 வருடத்துக்குள்ளே திருந்திக் கொள்வோம், உங்களுக்கு ஒரு காலவாசம் தாங்கள் என்று கேட்டு தான் போயினமே தவிர அவர்கள் அதிலிருந்து எந்த ஒரு திருத்தத்துக்கும் அவர்கள் வரவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுடன் இவரிடம் சென்று பேசுவதில் நமக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் அதுக்கு எதிராக நாங்கள் நாடு தழுவிய ரீதியிலும் எமது முக்கிய அலுவலகங்களை முடக்கி எமது எதிர்ப்புகளை நாங்கள் மேலும் தெரியப்படுத்துகிறது தான் எங்களுடைய முடிவாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நோயாளர்களின் அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு டிஜிட்டல் தொடுதிரை இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வரும் பொதுமக்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இடங்களை தேடி அலையும் நிலையினை மாற்றும் நோக்கத்தோடு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பகுதிக்கு முன்னால் டிஜிட்டல் தொடுதிரை மதியம் 2:30 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் தொடுதிரையில் பொதுமக்கள் வைத்தியசாலை தொடர்பான தகவல்கள் அனைத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியும். யாழ் மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடியான தொடர்புகளை பேணி வருவதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். அப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதியும் தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் அதை வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி கிடைக்கவில்லை. இந்த முறை தான் ஜனாதிபதி ஒதுக்கியிருக்கின்றார். இது ஒரு பாக்கெட் மணி மாதிரி, அதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகளை, மக்களுடைய நியாயமான சின்ன சின்ன தேவைகளை, அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் தான் இந்த திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேணும். அந்த வகையில் காலம் போதாதபடியினால் யாழ் மாவட்ட செயலகமும் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15 பிரதேச செயலகங்களும் தங்களுடைய ஏற்பாடுகளுக்கூடாக, சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டது போல் தங்களுடைய ஏற்பாடுகளுக்கூடாக கிராமங்கள் தோறும் சென்று அந்த மக்களுடைய கருத்துக்களை பெற்று அவர்களுடைய கோரிக்கைகளையும் எடுத்து அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அது அங்கே மீண்டும் ஆராயப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வந்திருந்தது. அந்த வகையில் இன்று கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய முன்மொழிவுகள் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் முன்மொழிவை வைத்தார்கள் என்பதை விட பொதுவாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அவர்களோடு நேரில் தொடர்புள்ளவர்கள். அவர்கள் ஜனாதிபதியோடு கலந்துரையாடியது எனக்கு தெரியும், அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்திலும் அறிவித்திருக்கின்றார்கள் தங்களுக்கு நிதி ஒதுக்கி தர சொல்லி. ஜனாதிபதியும் அதுக்கு இணங்கினதாகத்தான் எனக்கு தகவல். அந்த வகையில் நான் அவர்கள்ட்ட கேட்டேன்னா, நீங்கள் உங்களுடைய இதுகளை நீங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு அனுப்புங்கள், இல்லை இங்கே அனுப்பினால் நாங்கள் இது கூடாக அதை அனுப்பி வைக்கலாம். அப்போ இங்கே ஏற்கனவே பொதுமக்களோடு கலந்துரையாடி, பொது அமைப்புகளோடு கலந்துரையாடி தான் நாங்கள் இந்த இதுகளை தயாரிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னொரு பிரதான விடயம் இங்கே கலந்துரையாடப்பட்டது இந்த குடிநீர் பிரச்சனை, அல்லது வடமாகாணத்தில் அதுவும் கிளிநொச்சி யாழ் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை அல்லது விவசாயத்துக்கான நீர். ஆனால் அது இன்றைக்கு ஒரு சரியான முடிவு எட்டப்படவில்லை. வளமை போல தான் நிலுவரிகளில் முடிந்திருந்தது. அப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இன்று வந்திருந்தார். அவர் எல்லாரையும் மீண்டும் அழைத்து
கலந்துரையாடுவதாகவும் கலந்துரையாடி முடிவை எடுப்பதாகவும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அடுத்து அந்த இந்திய இழுவப்படகு சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது உள்ளூர் இழுவப்படகுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் உடனடியான பிரச்சனையாக இந்திய இழுவப்படகினுடைய பிரச்சனை தான் எங்களுடைய வளங்களை அளிக்கின்றதாக, எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்றதாக, எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய கடத்தொழில் உபகரணங்களை அளிக்கின்ற ஒரு இதாக இருக்கின்றபடியினால் அதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு முடிவை மீண்டும் எடுத்திருக்கின்றோம். இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு, அதாவது இந்த பிரச்சனை எங்கள் நாட்டில் மாத்திரமில்லை, வெவ்வேறு நாடுகள்லையும் பக்கத்து நாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் வேறு நாடுகளுக்குள்ள போய் தொழிற்சையக்கில் வரக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு இங்கே பெரிய அளவில் இருக்கின்றன. அந்த வகையில் தீர்க்கறதுக்கான பிரச்சனையாக நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் கடந்த கால முயற்சிகள் ஒன்று சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அதாவது கைது செய்கிறது, நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்துறது, படகுகளை அரசு உடைமை ஆக்குறது, முதல் தடவை குற்றமாக இருந்தால் அவர்களை விடுவிக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இதுவரை 3-4 தடவை நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அதிலேயும் எந்த விதமான தீர்வு மட்டப்படவில்லை. அதே போல் துறை சார்ந்தவர்களுக்கு இடையிலேயும் 2 நாடுகளுக்கு இடையிலேயும் நடைபெற்று அது 5-6 தரம் நடைபெற்றது. அதிலேயும் எங்களால் தீர்வு காண முடியவில்லை. அந்த வகையில் நான் ரெண்டு வழிமுறைகளை முன்வைத்திருக்கின்றேன். ஒன்று, வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் ஒரு 20-25 பேர் தென்னிலங்கைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் பாண்டிச்சேரி முதலமைச்சரையும் சந்தித்து கலந்துரையாடி எங்களுடைய உண்மை நிலைமையை வெளிப்படுத்துவது. அடுத்தது, வடமாநிலத்தைச் சேர்ந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தென்னிலங்கை சென்று தமிழ்நாட்டு முதலமைச்சர், பாண்டிச்சேரி முதலமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கூடாக தான் இவற்றை நிப்பாட்டலாம் என்றதுதான் என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த முயற்சி நீண்ட காலமாக செய்யப்பட்டு ஓரளவுக்கு கைகூடுவதாக இருக்கின்றது. அந்த வகையில் கடற்தொழில் உறுப்பினர்கள் மக்களிடம் உண்டியல் குலுக்கி அந்த பயணத்துக்கான செலவை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அவர்கள் செல்வார்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்தை என்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்டேலின் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் மிரி ரெக்கப் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் போராளிகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்களை மீட்பதற்காக இலங்கை தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் ஹாசா பகுதியில் இடம்பெறும் மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பலஸ்தீன அரசை அமைப்பதற்கு இலங்கை ஆதரவு அளிப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருக்கின்றார். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கு மற்றும் சர்வதேச அலுவல்கள் பணிப்பாளர் தினு கொலம்பகி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கரிநாள் போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை பாதுகாப்பதற்காகவே நான் அவ்வாறு செயற்பட்டேன் எனவும் என் மீதான விமர்சனங்களுக்கு நான் பதில் வழங்க வேண்டியவன் என்றாலும் கட்சி உள்ளிட்ட சில விடயங்களை பேசுவதை நான் தற்போது தவிர்த்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு முதல் அண்மையில் மட்டக்களப்பில் நடைபெற்ற சுதந்திர தின கரிநாள் போராட்டம் வரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் குறித்து வெளியாகிய பல்வேறுபட்ட விமர்சனங்கள் குறித்து ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். விமர்சனங்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை. அந்த விமர்சனங்கள் தான் என்னை வளர்த்துவிட்டது. தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடங்கி பொதுச் செயலாளர் தெரிவு வரை நடந்த குழப்பங்களுக்கு நான் ஏற்கனவே பதில் வழங்கிவிட்டேன். இனிமேல் கட்சி சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து வழங்க விரும்பவில்லை என தெரிவித்தார்.
முத்தையன்கட்டு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகைக்கான நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. சிறுபோக பயிற்சிகைக்கான பொதுக்கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்று நீர் வழங்குவதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டு இன்று குளத்தின் நீர் விவசாய செய்கைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று திறந்துவிடப்படும் நீர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உப உணவு செய்கையாளர்களுக்கும் நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் நீரினை பெற்றுக்கொள்ள இந்த முறை வழிவகை செய்யப்பட்டுள்ளதோடு இதன் கீழ் 4522 ஏக்கரில் இந்த முறை விவசாய செய்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் நெற் பயிர்ச்செய்கைக்காக 3684 ஏக்கரும் உப உணவு பயிர்ச்செய்கைக்காக 128 ஏக்கரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேலியுடன் பயிர்ச்செய்கையும் கால்நடையுடன் ஆட்களும் பராமரிப்பு என்ற அடிப்படையில் சிறுபோக செய்கையினை விவசாயிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் குளத்திற்கான நீர் திறந்துவிடும் நிகழ்வானது கமக்கார அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் முத்தையன்கட்டு நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் மஞ்சுளா ஜோய்ஸ்குமார், திட்டப்பிரிவு உதவியாளர் ராஜகாந்தனும் கலந்து கொண்டதுடன் விவசாயிகள் கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது கட்சிக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகளும் தடைகள் வந்தாலும் மக்களின் ஆத்ம பலத்துடன் அதனை முறியடிப்போம் என தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்ட நீதிமன்றங்களில் மாநாட்டுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளை அடுத்து இரு மாவட்ட நீதிமன்றங்களினாலும் மாநாட்டுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த வழக்கையும் எதிர்கொள்ள நாம் தயார். எமக்கு எதிரான சூழ்ச்சிகள், தடைகளை நாம் மக்களின் ஆத்ம பலத்துடன் முறையடிப்போம். என்னையும் எனது கட்சியையும் குழப்பும் அச்சுறுத்தும் வகையில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவற்றை கண்டு நாம் அஞ்ச போவதில்லை. என்னை தமது தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சியையும் எமது மக்களையும் இப்படியான சூழ்ச்சிகளால் முடக்க முடியாது. எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். நீதி நிச்சயம் வெல்லும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து பீல்மாச சரத் பொன்சேகாவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கட்சியின் அரசியல் கொள்கைகளை மீறும் வகையில் சரத் பொன்சேகா கருத்து வெளியிட்டதை தொடர்ந்து குறித்த நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் அண்மைய நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா செயற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் எச்சரிக்கைகளையும் மீறி ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக சரத் பொன்சேகா தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு வந்ததாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியில் இருந்து அவரை நீக்க கட்சியின் தலைவர் தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியில் இருந்து அவரை முழுமையாக நீக்குவது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தான் அரசியல் ரீதியிலான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்தினார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம், ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டேன். காரணம் என்னன்னா, ஒன்று இங்கே பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு நீர்வளத்துறையை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் எங்களோட டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குது தலையடியில், அதையும் நேரில் கண் பார்வையிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதாக உறுதி கொடுத்துருக்கேன். இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இரண்டமடுவு பிரச்சனை அதிகமாகவே பேசப்பட்டுச்சு. இந்த இரண்டமடுவு பிரச்சனை எல்லாருக்கும் அனைத்து தரப்பினர்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் இருந்தார். அதே மாதிரி கட்சி உறுப்பினர்களாகிய சுமந்திரன் மற்றும் ஏனைய கட்சிகள் இருந்திருந்தாங்க, ஏனைய உறுப்பினர்கள் இருந்திருந்தாங்க. கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்திருந்தார். அதே நேரத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இரண்டமடுவு பிரச்சனையை பேசும்போது பல்வேறு தரப்பினர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, என்னோட அபிப்பிராயம் நான் தெளிவாகவே வெளிப்படுத்தினேன். என்னோட அபிப்பிராயம் இரண்டமடுவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளையும் பாதிக்காமல், அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் குடிநீர் வசதி வழங்குறதுக்கான ஒரு தீர்வை கட்டாயம் பெற்றுக் கொடுக்கணும். இதில் என்னோட பொறுப்பு இது அனைத்துமே ஒரு
ஒரு ஆரோக்கியமான ரீதியில் செயல்பாடு கொண்டு வந்தாகணும். அதே நேரத்தில் இன்றைக்கி கூட்டத்தில் நான் என்னோட நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொன்னேன். அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டம் மட்டும் இல்லாமல் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட பொறுப்பு பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தீர்வை முன்னால் வைக்கணும். ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த தீர்வை அமுல்படுத்த முடியும். ஆகவே நான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கி கலந்து கொண்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அனைவருமே ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கறதுக்காண்டி ஒரு வேலை திட்டத்தை அடுத்த பாராளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட கோரிக்கைக்கு அமைந்து அதே நேரத்தில் சில விவசாயிகள் அமைப்பின் தலைவர்களையும் நான் சந்தித்து பேசினேன். அவங்களையும் அடுத்த பாராளுமன்ற அமர்வுக்கு அழைப்புதல் விட்டுருக்கேன் அவங்களோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு. ஏன்னா இது கட்டாயம் ஒரு தீர்வு எடுத்தாகணும். இந்த தீர்வை எடுக்கிறதுக்காண்டி ஜனாதிபதியையும் அழைத்து அவர் மூலியமாக ஒரு தீர்வு கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாலையடியில் இருக்க டீசாலினேஷன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வெறும் 11% ஜனத்தொகைக்கு மட்டும்தான் குடிநீர் வசதி இருக்குது. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் 6வது மாதம் நாங்கள் திறக்கிறதுக்கு இருக்கோம். திறந்த பிற்பாடு கட்டாயம் 44% மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ இந்த கூட்டத்தில் இன்னொரு முடிவும் எடுத்தோம். இந்த இரணமடு மற்றும் இந்த தாலையாறு பிளான்ட் சம்மந்தமான ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் பாலியாறு சம்மந்தமான ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸையும் சேகரித்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சர்க்குலேட் பண்ண உத்தரவு கொடுத்துருக்கோம். ஸோ ஆகவே கட்டாயம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தாலையாடி திட்டம் கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 மாதத்தில் நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பயனாளிகளுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும். இரணமடு அது அனைத்து விவசாயிகள் அமைப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாரோடையும் கலந்துரையாடி அடுத்த பாராளுமன்ற அமர்வுக்குள்ளார ஒரு தீர்வு எடுப்போம்னு நான் நம்புகிறேன். பாலியாரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மூலியமாக 250 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க டிசைன் அண்ட் ஃபீஸிபிலிட்டிக்கு. ஆனால் அதோட மொத்த தொகை கிட்டத்தட்ட $266 மில்லியன் வருது. கடன் மறுசீரமைப்பு முடித்த அடுத்த நிமிஷம் எங்களால் ஏனைய ஏஜென்சிஸ், ஏடிபிஆர் இருக்கலாம், எஃப்டி ஜைக்கா, அந்த மாதிரி ஏஜென்சிஸ்ட இருந்து ஃபண்டிங் எடுத்து எங்களால் கட்டாயம் இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும். பாலியார் திட்டம் கடன் மறுசீரமைப்புக்கு அப்புறம் அமல்படுத்துகிறோம். ஒரு 5 வருஷ காலப்பகுதிக்குள்ளார முடிச்சிடலாம். போராட்டத்தில் ஈடுபடுறவங்க வீட்டுக்குள்ளார இந்த பைப் மூலியமாக தான் குடிநீர் போய் சேருது. சரி, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான அளவு நோய் சுத்தமான குடிநீர் இல்லாதனால தான் வருது. இப்போ நான் மலையகத்துலேருந்து வரேன். மலையகத்தில் அதிகமான அளவு மேல் நியூட்ரிஷன் இருக்குது. அதே நேரம் அதிகமான அளவு ஸ்டண்டட் க்ரோத் இருக்குது. அதே நேரம் அதிகமான அளவு சிகேடியும் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ். இது எல்லாமே மக்களை பாதிக்குது. ஆனால் நம்ம கண் பார்வைக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கட்டாயம் சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் தேவை. ஆனால் நேற்று நாங்கள் அந்த அனுராதபுர வடக்கு சப்ளை ஸ்கீமை திறக்கும் போது கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் அது மூலியமாக பயனாளிகளாக மாறுவாங்க. அதே மாதிரி இதை முழுசாக முடித்தா 2034 அனுராதபுரம் பகுதியில் 1,14,000 குடும்பங்களுக்கு எங்களால் சுத்தமான குடிநீர் வழங்க முடியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், விவசாயிகள் மத்தியில் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்கிறது, போராட்டம் செய்கிறது அது அவங்களோட சுதந்திரம். அதுக்கு எந்த விதமான தடையோ மாற்று கருத்தோ கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கமாக, ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அமைச்சர்கள் ஆகிய நான் மற்றும் ஷெஹான் சேமசிங் அவர்கள் மற்றும் சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் மூவரும் சேர்ந்து ஜனாதிபதி அவர்களை விவசாயிகளோடு நேருக்கு நேர் கலந்துரையாட விட்டோம். விவசாயிகள் அவங்க பிரச்சனையை சொன்னாங்க, அதே மாதிரி ஜனாதிபதி அதுக்கு ஒரு தீர்வு பெற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இரணமடு பிரச்சனையும் நாங்கள் முடிக்க பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு விவசாயிகள் அமைப்பு கொழும்பு பாராளுமன்ற கட்டிடத்துக்கு வந்தால், அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அதெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே நாங்கள் ஜனாதிபதியும் அழைக்கிறோம். கட்டாயம் எங்களுக்கு ஒரு கலந்துரையாடி ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வட மாநிலத்தில் குறிப்பாக சொன்னால் மெதவாச்சி அந்த பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படுது. அது இல்லாமல் ரம்பேவ பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படுது. அது இல்லாமல் வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் சொன்ன இந்த 3 ப்ராஜெக்ட் தான், இரணமடு, பாலியாறு, தாலையாடி. இந்த 3 ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட் சரி வந்துருச்சு, 2 மாதத்தில் முடிப்போம். என்னோட ஆட்சி காலத்துக்குள்ளார இந்த 3 பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் எடுத்து வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாக்கி இருக்க 2 பிரச்சனைக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சரி, பாரம்பரியமான கட்சிகள் என்றைக்கும் அந்த உறவு இருந்திருக்கு. நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் அவங்க எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி அது
மாறினாலும் சரி, என்றைக்குமே அந்த புரிந்துணர்வு இருந்திருக்கு. என்னோட அபிப்பிராயம் அது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும் இல்லை, நான் அரசியலில் கால் வச்சதுலேருந்து நான் எல்லா கட்சிகளோடையும் ஒரு புரிந்துணர்வோடு செயல்படணும் தான் நான் என்றைக்கும் பார்த்துருக்கேனே தவிர இந்த வாக்கு வேட்டைக்காண்டி மக்கள் கண்ணில் ஏன்னா ஒரு மாயத்தை காமிச்சு அரசியல் செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால தான் எனக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கூட அனைத்து கட்சிகளோட நான் புரிந்துணர்வில் இருக்கேன். அவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களோட நீண்ட நாள் ஒருவர் இருந்திருக்கு. அவர் என்றைக்குமே மலையக மக்களுக்காண்டியும் குரல் கொடுத்துருக்காரு. அதான் ஆகவே தான் நான் இன்றைக்கி அவரை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சில விஷயங்கள் அவரோட கலந்துரையாடிருந்தோம். அவர்கிட்ட 13வது திருத்தத்தை பற்றியும் பேசியிருந்தோம். அதே நேரம் இன்றைக்கி மக்களின் நிலை என்ன அது சம்மந்தமாகவும் பேசியிருந்தோம். என்னோட அபிப்பிராயத்தையும் நான் அவரோட சொல்லியிருந்தேன். குறிப்பாக சொல்லணுன்னா மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1000 ரூபா பிரச்சனை மட்டும் கிடையாது. அது அவரும் அவருக்கும் இந்த விஷயம் அறியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 ரூபா பிரச்சனை மட்டும்தான் மலையக மக்களோட பிரச்சனைகள் இல்லை, அதை தாண்டி எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த காலப்பகுதியில் நாங்கள் வந்து ஒரு நிரந்தர தீர்வை தேடி தான் போயிட்டுருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா எங்களுக்கு இன்றைக்கி வீடு திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி காணி உரிமை சம்மந்தமாகவும் பல்வேறு முன்னேற்றங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பேசும்போது ஒரு விஷயம் நான் ஒரு கோரிக்கையாக வச்சேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு. என்னென்னா நாங்கள் வந்து இந்த காணி உரிமை சம்மந்தமாக ஜனாதிபதி கிட்ட பேசி கிட்டத்தட்ட அந்த திட்டம் அமுலுக்கு வர நிலைமைக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது கட்டாயம் இது வந்து ஜீவன் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் பெற்றுக் கொடுத்த காணி உரிமை இல்லாமல் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் கட்சி பேதமின்றி மக்களுக்கு காணி உரிமையை வழங்கியிருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் எங்கள் மக்களுக்கு அது ஒரு பெருமை. இல்லை இந்த இப்போ கூட நான் வந்து இந்தியாவிலேருந்து கைது செய்யப்பட்ட 43 மீனவர்களை சந்திக்க தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது சம்மந்தமாக பல்வேறு தடவை கலந்துரையாடி இருக்கோம். நான் ஒரு விஷயமும் அவர்கிட்டையும் இது பற்றி தெளிவுபடுத்தியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த 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 உலகளாவிய ரீதியில் பார்க்குற செய்திகள் எல்லாமே இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டாங்க, இந்திய மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னு இருக்கே தவிர வடக்கில் இருக்க தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு எந்த செய்தியும் வந்தது கிடையாது. அதை தான் நான் எடுத்து சொல்லியிருந்தேன். ஏன்னா வடக்கில் உள்ள மீனவர்களும் தமிழர்கள் தான். நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது வருமானம் சம்மந்தமாக. குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்தியாவிலேருந்து வர மீனவர்கள் வந்து ட்ராலர்ஸ் பாவிக்கிறாங்க, பாட்டம் லைன் ட்ராலர்ஸ் வந்து மேரிடைம் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். இது வந்து சர்வதேச சட்டம், மேரிடைம் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது பாட்டம் லைன் ட்ராலர்ஸை பாவிக்கும் போது நம்ம தமிழர்கள் இங்கே நம்ம மக்கள் மீனவர்கள் இங்கே வந்து சாதாரண படகுகள் தான் பாவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் மண்ணெண்ணெய் பிரச்சனை வேறு இருக்குது நம்மளுக்கு இதில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண படகும் ஒரு பாட்டம் லைன் ட்ராலரை ஒப்பிடும்போது அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பாட்டம் லைன் ட்ராலரை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவு டன் கணக்கில் மீன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த வளங்களையும் அழிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தீவில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதுவும் நம்ம பார்த்தாகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வயிற்றில் அடித்து தான் இன்னொருத்தர் வாழணும்னு இல்லை. இங்கே இருக்க மீனவர்களுக்கும் போரால் பாதிக்கப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து இன்றைக்கி வந்து பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் இன்றைக்கி அவங்க குழந்தைங்க குட்டி எல்லோரையும் படிக்க வைக்கிற காரணம் இந்த மீனவர் தொழிலில் இருக்கிறனால தான். அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கமும் இதை கருத்தில் கொண்டு ஒரு தீர்வு கட்டாயம் பெற்றுக் கொடுக்கணும்னு நான் வேண்டுகோள் விடுறேன். நாங்கள் இது சம்மந்தமாக டெல்லியிலையும் பேசியிருக்கோம். கௌரவ வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட நம்ம வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் பேசியிருக்காரு இது சம்மந்தமாக பல்வேறு தடவை. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரதமர் மோடியின் தலைமைத்துவத்தையும் சேர்த்து இங்கே இருக்க நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமைத்துவமும் சேர்ந்து இதுக்கு கட்டாய தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில், அது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடக்கிற விஷயம் வந்து நீர்வளங்கள் சம்மந்தமான விஷயமா இருந்தால் என்னால் என் கருத்தை தெரிவிக்க முடியும். நிர்வாக சம்மந்தமான விஷயம், அரசியல் சம்மந்தமான விஷயமா இருந்தால் அது அந்த பகுதியில் இருக்க அரசாங்க அதிகாரிக்கும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கும் அங்கே இருக்க உறுப்பினர்களுக்கும் இருக்க பிரச்சனை, அது அவங்கள்ட்ட தான் கேட்டாகணும். ஆனால் மற்ற கேள்விக்கு இந்த கௌரவ அதுமாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமைத்துவத்துக்கு அடியில் தான் பல்வேறு மாற்றங்கள் வடக்கிலையும் ஏற்பட்டுச்சு, கிழக்குலையும் ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி மலையகத்திலையும் ஏற்பட்டிருக்கு. அது யாரும் நிராகரிக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த காணி வீடு வைக்கிறது சம்மந்தமாக பல்வேறு தரப்பினர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள்கிட்ட கோரிக்கை விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு அந்த புள்ளி விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த நான் வந்து ஊடகத்துறையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட என்னோட கணக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ஹெக்டேர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு.
அந்த 26,000 ஏக்கர் அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எடுத்து தரோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அதிகமான அளவு காணி விடுவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இப்போ ஜனாதிபதி அவர்களின் இந்த காணி உரிமை வழங்குகிற திட்டத்துக்கு அடியில் கூட வடக்கு கிழக்கில் உள்ள இருக்கிற மக்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ கட்டாயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா ஒரு தீர்வு எடுத்து கொடுக்க முடியும். சில பேர் இல்லை தீர்வு எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு முக்கியத்துவம் போயிடும்னு நினச்சா அது அரசியல், அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.